Hello students, 12th physics bookல நமக்கு ஒரு சில tabular column இருக்கு. இந்த tabular columnல இருக்க details பேஸ் பண்ணி நமக்கு 1 mark questions கேக்குறாங்க. சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 1 mark questionஸையும் மிஸ் பண்ணாம படிச்சிடணும். இந்த வீடியோல tabular columnல இருந்து என்னென்ன possible 1 mark questions வரலாங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது lesson 1 page number 53ல table 1.1. இந்த டேபிள்ல சில மெட்டீரியல்ஸோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல இருக்க எல்லா வேல்யூஸையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான சில மெட்டீரியல்ஸோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து எந்த மெட்டீரியலுக்கு டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் லோயஸ்டா இருக்கு, எந்த மெட்டீரியலுக்கு ஹையஸ்டா இருக்கு, இதையும் தெரிஞ்சுக்கணும். ஏரோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து இருக்கிறதுலே லோயஸ்டா இருக்கிறது ஏர், ஹையஸ்டா இருக்கிறது மைக்கா. அடுத்து நம்ம பார்க்க போறது லெசன் 2 பேஜ் நம்பர் 88 டேபிள் 2.1 ரெசிஸ்டிவிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஜெர்மானியம் சிலிக்கனோட ரெசிஸ்டிவிட்டி, அடுத்து பியூர் வாட்டர் கிளாஸ் இதோட ரெசிஸ்டிவிட்டி. இருக்கிறதுலே ரெசிஸ்டிவிட்டி ஹையஸ்டா இருக்கிறது ஃபியூஸ்டு குவார்ட்ஸ் 10^16. அடுத்து டேபிள் 2.3 டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இதுல லோயஸ்ட் வேல்யூ சிலிக்கானுக்கு, ஹையஸ்ட் வேல்யூ அயனுக்கு. நெக்ஸ்ட் லெசன் 3 பேஜ் நம்பர் 142 டேபிள் 3.1 மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். இதுல ஹையஸ்ட் வேல்யூ டைட்டானியம் அண்ட் லோயஸ்ட் வேல்யூ கோல்டு. அடுத்து லெசன் 6 பேஜ் நம்பர் 13 டேபிள் 6.2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியா. இதுல நம்ம சில முக்கியமான வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேக்யூம், ஏர், கார்பன் டை ஆக்சைடு, பியூர் வாட்டர், ஐஸ், குவார்ட்ஸ், டைமண்ட். இருக்கிறதுலே அதிகமாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறது கேலியம் பாஸ்பைட் 3.5. பேஜ் நம்பர் 20 டேபிள் 6.3 கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டிஃப்ரெண்ட் மீடியா. இதுலேயே நம்ம ஒரு சிலது பார்த்துக்கலாம். ஐஸ், வாட்டர், அடுத்து டைமண்ட். அடுத்து பேஜ் 42 டேபிள் 6.4 ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த கலருக்கு அதிகம், எந்த கலருக்கு குறைவு அப்படிங்கிறது தான். ஸோ வேக்யூம் எடுத்துட்டோம்னா ரெட்டுக்கு அதிகமாக இருக்கும், வயலட்டுக்கு கம்மியாக இருக்கும். அதே இது க்ரௌன் கிளாஸும் ஃப்ளின் கிளாஸும் எடுத்துட்டோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். வயலட்டுக்கு அதிகமாகவும் ரெட்டுக்கு கம்மியாகவும் இருக்கும். 8th lesson page number 110 table 8.1 work function of some materials. இதுல சீசியத்துக்கு லோயஸ்டா இருக்கும், பிளாட்டினம்க்கு ஹையஸ்டா இருக்கும்.